friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஏலக்காய் அப்புறமா 4 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ இதை சலிச்சு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உருக்கின நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுருங்க. நெய் நல்லா எல்லா இடத்துலையும் பரவுனதும் கையை வச்சு பிசைய ஆரம்பிங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வர வரைக்கும் பிசைஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ நெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி சூப்பராக கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாவு வந்து ஒரு பட்டர் பேப்பரில் வச்சுருங்க. சப்பாத்தி கட்டை வச்சு நீங்கள் நல்லா விரிக்க ஆரம்பிங்க. ஒரு 1 சென்டிமீட்டர் திக்னஸ் அளவுக்கு வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ரொம்ப மெல்லிசாக்கிறாதீங்க. ஸோ இப்போ ரெடியாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு குக்கி கட்டர் இல்லாட்டி ஒரு பாட்டில் மூடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்ஸ் வேணும்னா நீங்கள் அது மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு சர்க்கிள் ஷேப்டு குக்கி கட்டர் வச்சு கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஸ்வீட் ரெடியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு, ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும். ரொம்ப குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.